அனைவருக்கும் வணக்கம். ஸோ தீபாவளி கழிச்சு போய் வீடியோ போடுறோம். ஸோ எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 பேருங்க. அந்த 2 பேரோட வீடியோஸ் வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வருஷமாகவே ஃபாலோ பண்ணி பார்த்துட்ருக்கிறேன். பட் இப்போ லாஸ்ட் ஒரு வருஷமாக அவங்க போகிற வீடியோஸில் வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தோணுது. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தை பார்த்திங்கன்னா உள்ளே இழுக்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து தோணுது. அவங்க வந்து கடந்த ஒரு வருஷத்துலேருந்து இப்போ மெயினாக இந்த 6 மாதத்துக்குள்ளே இவங்க 2 பேருமே ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் வந்து போடுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை விஜய் அவர்களை அந்த கட்சிக்குள்ளே இழுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு நெரட்டிவ் செட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, யார் இந்த 2 பேரும் கேட்டிங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஷவுக்கு சங்கர், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஜேர்னலிஸ்ட் மணி. ஸோ இவங்க 2 பேருமே இந்த மீடியா ஃபீல்டு ஜேர்னலிசம் வந்து பல வருஷமாக இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு வருஷமாக அதிமுகவோட ஒரு அன்அஃபிஷியல் சப்போர்ட்டராகவே மாறிட்டாங்க. மேபி அவங்களுக்கு பேமெண்ட் வாங்கி பண்ணுறாங்களா என்னென்னு அது சத்தியமாக நமக்கு தெரில. ஆனால் ஒரு அன்அஃபிஷியல் சப்போர்ட்டராகவே மாறிட்டாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர்லாம் பார்த்திங்கன்னா நடுநிலையாக பண்ணிகிட்டு இருந்தார். பட் இப்போ வந்து ஃபுல்லாக அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது விஷயம்னா, அவர் வந்து டெய்லி ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்காரு, உங்களே தெரியும். ஸோ மாதத்தில் 30 வீடியோ போடுறாரு அப்படின்னா 30 வீடியோவில் 25 வீடியோவில் விஜய் பார்த்தின டாபிக்ஸோ, விஜய் பார்த்தின கான்டென்ட்டோ, விஜயை பார்த்தின இமேஜஸ் தம்ப்நெயிலையோ டைட்டிலையோ ஏதாச்சும் ஒன்று இருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த 25 வீடியோவில் என்ன நெரட்டிவ்னா, விஜய் வந்து அதிமுக கூட்டணி கொள்ளாட்டி விஜயோட அரசியல் கேரியரே ஓவர், அவ்வளோதான். திமுகவை துடைத்து எறியணும். திமுகவுக்கு வந்து 117 சீட்டுக்கு மேலே திமுகவால் வாங்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த விஜயும் அதிமுகவும் ஒன்றிணையணும். திமுக வந்து டெபாசிட் கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முனைப்போட விஜயை வந்து எப்படியாச்சும் அதிமுக கூட்டணியில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் இருக்கார். இவர் ஒரு பக்கம். இன்னொருத்தர் பக்கம் பார்த்திங்கன்னா ஜேர்னலிஸ்ட் மணி. ஸோ இவருக்கு வந்து அஃபிஷியல் சேனல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை. மேபி மற்ற மீடியா சேனல்ஸுக்கு தான் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. எப்படியும் ஒரு 3 நாளைக்கு ஒரு 2 இன்டர்வியூ கொடுத்துருவார். ஸோ அவரோட நேரட்டிவ் என்னென்னு பார்த்திங்கன்னா, விஜய் அவர்களோட அரசியல் கெரியர் ஓவர், ஆனால் விஜய்க்கு மக்கள்கிட்ட ஒரு மாபெரும் எழுச்சி இருக்குது, சப்போர்ட் இருக்குது. ஸோ அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்தார் அப்படின்னா மாபெரும் சக்தியாக என் ஆட்சியை பிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜய் வந்து இது கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரும் ஒரு 10 பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு 7 பேட்டியில் அதை பதிவு பண்ணிடுறாரு. நான் பார்த்துட்டேன்.